இன்னைக்கு பல பேருக்கு இப்படி ஒரு மிஷின் இருந்ததே தெரியாது. மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தின மிஷின் இது. அதுதான் டைப்ரைட்டர். விரல்களின் நுனியில் வார்த்தைகளை சிறைப்பிடித்து எழுத்து புரட்சிக்கு வித்திட்ட இந்த இயந்திரம் உலகுக்கு அறிமுகமான நாள் இன்று. கற்காலத்துல சுவர்ல கிறுக்க ஆரம்பிச்ச மனுஷன் எப்போ காகிதத்தில் எழுத ஆரம்பிச்சானோ அது அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு வித்துட்டுச்சு. ஆனா தொடர்ந்து கைகளிலே எழுதிக்கிட்டு இருந்ததுல வேகம் பத்தல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வார்த்தைகளை வேகமாக பதிய வைக்க ஒரு கருவி தேவைப்பட்டது. கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ்னு எதுவுமே இல்லாத அந்த காலத்துல ஒரு மனிதன் தன்னுடைய சாமர்த்தியத்தால எழுத்து உலகையே மாற்றி அமைக்கும் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தான்னா நம்ப முடியுதா? அந்த இயந்திரத்தின் பெயர் டைப்ரைட்டர். இன்று நாம கணினியில கீபோர்டு பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைஞ்சது இந்த இயந்திரம் தான். கிறிஸ்டோபர் லேத்தம் ஷோல்ஸ்ங்கிற அமெரிக்கர் இதை கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி விசை. அதை அழுத்தினா காகிதத்துல எழுத்து பதியப்படும். இது வெறும் ஒரு கண்டுபிடிப்பா நிக்கல். அலுவலகங்கள், அச்சகங்கள், இதழியல் துறைகள்னு அனைத்திலும் புரட்சியை ஏற்படுத்துச்சு. கைகளால் எழுதுறதை விட பன்மடங்கு வேகமா செயல்பட முடிஞ்சது. இந்த இயந்திரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு. தட்டச்சு செய்யும் பணி பெண்களுக்கு ஒரு புதிய தொழிலாக உருவெடுத்துச்சு. அதனால நிறைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னே உருவாகி இது ஒரு இண்டஸ்ட்ரியாவே மாறிச்சு. உலகில் தகவல் பரிமாற்ற வேகத்தை இந்த இயந்திரம் பன்மடங்கு அதிகரிச்சு. இன்னைக்கு நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குவர்ச்சி கீபோர்ட்லாம் இதுல இருந்து வந்ததுதான். அப்படி எழுத்து புரட்சிக்கு அடித்தளமிட்டு மனிதனின் தகவல் பரிமாற்ற வரலாற்றை மாற்றி அமைத்த டைப்ரைட்டர் என்ற இயந்திரத்திற்கு 1868 கிறிஸ்டோபர் லேத்தம் ஷோல்ஸ் காப்புரிமை பெற்ற தினம் இன்று.